ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷலான மட்டன் வறுத்த கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இதை ஊர் மசாலான்னு சொல்லுவோம். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதில் தயிர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இதை இப்போ குக்கருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா வகையான ரைஸு, ரொட்டி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துக்கக்கூடாது. இதை மூடி நான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வழக்கமாக எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக குக் பண்ண வேண்டாம். மட்டன் குக் ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் இல்லை. தண்ணி இருந்ததுன்னா அப்படியே அடுப்பில் வச்சு தண்ணியை வற்ற விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேக வச்ச மட்டனை அப்படியே சேர்த்துடலாம். அதில் ஏதாவது மசாலா இருந்ததுன்னா அந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதில் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு தட்டி போடணும்னா போட்டுக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் ஃப்ளேவரிங் போட்டுக்கலாம். ஏற்கனவே எலுமிச்சப்பழம் விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல சுருண்டு வந்துட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. அந்த மசாலா எல்லாமே அதில் நல்ல கோட் ஆகிடும். மட்டன் ஒவ்வொரு பீஸுமே நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய வறுத்தக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.